இந்த saree வந்து பாத்தீங்கன்னா உங்கள ஒருத்தருக்கு தான் வந்து நான் கிவ்அவேவா ப்ரொவைட் பண்ண போறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம சனா பாண்டி சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபைனலாக வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருந்தாலும் 30,000மே எனக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. எப்படி தான் இந்த லேக்ஸில் மில்லியன்ஸ் எல்லாம் வந்து ரீச் பண்ணுறாங்களோ சரி, ஓகே, அவங்களுக்குலாம் வந்து வாழ்த்துக்கள். நல்லா இருந்திருப்போங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி நான் லக்ஷ்மி போட்டிக்கில் வந்து saree ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணும் போதே வந்து நான் எப்போ ஆர்டர் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்கலாம். நான் அதுவுமே வந்து காமிக்கிறேன். இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி saree நல்லா வந்திருக்கு, எங்களுக்குலாம் வந்து saree நல்லா வரல, உங்களுக்கு ஆர்டர் பண்ண உடனே வந்துருமா, நாங்களும் ஆர்டர் பண்ணோன்னு வரலையே, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறீங்களா, அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ வாங்குனீங்க அப்போல்லாம் வந்து கேட்குறீங்க. அவங்க வந்து எங்களுக்கு பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்கப்பா, நான் வந்து எவ்வளோ வேணால் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம். அட போங்கப்பா, அவங்க மில்லியன் கணக்கில் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் 30,000 தாண்டதுக்கே இங்கே இத்தனை போராட்டத்தில் இருக்கேன். என்னதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபேக்காக இருந்தாலும் பொய்யாவே இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது, அதாவது லக்ஷ்மி பொட்டிக்கே வந்து நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணித்தரேன் அப்படிலாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை படிக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்குங்க. லக்ஷ்மி பொட்டிக்கே நான் வந்து ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு ரீச் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஏ சரி, ஓகே, வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு ஆர்டர் பண்ணேன்னா, ஐ திங்க் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆர்டர் பண்ணேன். டேட் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த மெசேஜ் அந்த எனக்கு ரிசீவ் ஆச்சுல வாட்ஸ்அப்பில், நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கவரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிட்டர்ன்லாம் உங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு குட்டியாக கலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இல்லை லைட்டாக வந்து சாரியோட ஃபீல் வந்து எனக்கு வரல, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து வாங்கிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண saree வந்து டேமேஜ் சாரியாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணது saree ஒன்று ரிசீவ் ஆன saree ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ, அதாவது அன்கட் அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் ப்ராப்பராக சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேமேஜாக இருந்தாலோ இல்லை ப்ராடக்ட் வந்து மாற்றிருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருத்தருக்கு தான் வந்து நான் கிவ்அவேவாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த கிவ்அவே எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிவ்அவேவாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களில் யாருக்கு வருதோ அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறேன். இந்த saree வந்து குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெசேஜில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போடுறேன். ஸோ அப்போயாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன கமெண்ட் சொன்னாலுமே நான் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் போட போகிறேன். நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே. நீங்கள் எது சொல்கிறீங்களோ ஜென்யூனாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட போகிறேன். லக்ஷ்மி பொட்டிக். ஸோ இந்த saree வந்து நீங்கள் அவங்க வியர் பண்ணியே பார்த்துருப்பீங்க. எஸ், அவங்க வியர் பண்ண சாரியில் ஒன்று தான் இது. அவங்க எப்போ வியர் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஏதோ ஒரு எக்ஸ்போவில் வியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிட்டடாக தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்லாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 kg மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில்க் saree தூக்கலாம் நமக்கு எந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் இருக்குமோ அதே ஃபீல் வந்து இருக்குது. ஸோ பயங்கர ஷைனிங்காக இருக்குல்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ராடக்ட் நல்லா வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து லைட்டிங்கோட பார்க்கும்போது இருக்க எஃபெக்ட். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இந்த எஃபெக்டில் தான் இருக்கும். இப்போ நான் அந்த டியூப்லைட் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைட்டிங்கே இல்லைன்னா இந்த saree வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி லைட்டிங்கே இல்லாமல் நானுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டு, ஐயய்ய நான் ஒரு saree ஆர்டர் பண்ணேன், எனக்கு ஒரு saree வந்திருக்குச்சு, நான் வேறு மாதிரி ஆர்டர் பண்ணேன், இது வேறு மாதிரி வந்திருக்கு, எனக்கு நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு போடுறதுக்கு 5 செகண்ட் போதுங்க. ஆனால் நான் எந்த பொட்டிக்கில் saree வாங்கினாலும் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து என்ன லைட்டிங்ஸ் இருக்கோ அதை நான் வச்சு தான் வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னே இருட்டில் நின்றுட்டு அவங்க கட்டும் போது அழகாக ஜிகு ஜிகுன்னு இருக்குது, க்ளோவாக இருக்குது, நான் கட்டினா மட்டும் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் வந்து ஜென்யூனாக அவங்க லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். லைட்டிங்ஸ் வச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காட்டினேன், லைட்டிங் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டினேன். ஆக்சுவலாக எந்த சாரியாக இருந்தாலும் அது ஷைனிங் தெரியணும்னா நம்ம லைட்டிங்ஸில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு வெண்டார், இந்த வெண்டார் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வெண்டாராக இருந்தாலுமே, ஏன் நம்மளே ஒரு வெண்டாராக இருந்தாலும்
ஒரு ப்ராப்பர் லைட்டிங் வச்சு தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். அப்போ தான் உங்ககிட்ட வந்து ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரோட ஃபோனோட செட்டிங்ஸுமே வந்து நமக்கு லைட்டிங்ஸ் வந்து மாறி இருக்கும். இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த கண்ணுக்கு வந்து கெட்டக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் வந்து எல்லோ கலர் லைட்டிங்ஸ் வச்சுருப்பேன். ஒவ்வொருவரோட ஃபோன் செட்டிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட கலர்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஏன் நான் சொல்லணும்னா, நான் சொல்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கேன். சும்மா பொத்தாம் பொதுவில் வந்து எல்லாருமே வந்து பெய்ட் ப்ரமோஷன் சொன்னால் எப்படிங்க? அது ஏன் நல்லாயிருக்கு, எதுக்கு நல்லாயிருக்கு, நான் ஏன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 இந்த சாரியோட ஒர்த்து. ₹50 வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்து வாங்கியிருந்தாங்க. நான் பே பண்ணதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒர்த்து தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உருவமுமே கிடையாது. ஸோ முஸ்லீம் சகோதரிங்க கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பல்லு. ஆக்சுவலாக பல்லு கூட நல்லா கிராண்டாக தான் இருக்குது. எஸ், நல்லா இருக்குது. ப்ளவுஸ் பீஸ். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பீஸ். நான் ஏன் இப்போ சாரியை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலன்னா, எனக்கு வந்து அந்த பாக்ஸில் வச்சு திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காகவே நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சாரீ மடிச்சு வைக்கிற அளவுக்குலாம் டேலண்ட் பத்தாதுங்க. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கும். இதுலேயுமே குட்டி குட்டியாக மல்டி கலர்ஸ் மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்டர்ஸ். ஸோ இது வந்து பார்டர் நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து கலர் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் வந்து இந்த சாரியோட ஹைலைட். இப்போ வந்து பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக போடுறது தானே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த சாரீ வந்து போகும்போது அவங்க வந்து இதை வியர் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பி. எவ்ரி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து அச்சீவ் பண்ணும்போது நான் ஒரு கிவ்அவே கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கொடுத்து தான் போகிறேன். ஸோ இப்போ வந்து 30,000 வந்திருக்கா, இப்போ நான் ஒரு கிவ்அவே ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த சாரீ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 40,000 வரும்போது அப்போது என்ன கிவ்அவேன்னு சொல்லி அப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி சொல்ல முடியும், கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சனா பாண்டி சேனலில் நான் கிட்டத்தட்ட லக்ஷ்மி பொட்டிக், கிருத்திகா பொட்டிக், நந்துசாய் பொட்டிக், ரிஷி பொட்டிக், டிஎஸ்ஆர் சாரீ, ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வாங்கி நான் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். இந்த 5 பொட்டிக்கில் வந்து வாங்கி நான் போட்ட ரிவ்யூஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லேருந்து நான் ரேண்டமாக வந்து ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொல்லியாச்சு. நான் கமெண்ட்லேருந்து தான் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறேன். அந்த சூஸ் பண்ண ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் லைவில் தான் வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். லைவ்லேயே உங்களுக்கு வந்து யாரை வந்து சூஸ் பண்ணுறோமோ ரேண்டமாக தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து லைவில் தான் வரப்போகுது. யூடியூப் லைவோட டைமிங் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன். ஒரு 1 or 2 days பிஃபோர். அதாவது இப்போ செப்டம்பர் 30th வந்து நம்ம லைவ் வரோம்னா ஒரு 28th நான் வந்து எப்போ டைமிங் வந்து போட்டுறேன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சனா பாண்டி சேனலை நீங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 10,000 வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சூஸ் பண்ணி அது ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கிவ்அவே ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, நீங்கள் கிவ்அவே சொல்லிட்டீங்க, நிஜமாவே கொடுப்பீங்களா மாட்டிங்களா, நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி சனா பாண்டி தேடி பாருங்கள். அதில் வந்து நம்ம ஸ்டோரி ஹைலைட்ஸில் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நான் கிவ்அவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஹைலைட்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாரீ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது ₹1000 இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பினாலும் சரி, இல்லை வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரிவ்யூ பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. இவ்வளோ நாள் வந்து கண்டினியூஸாக லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து வேணும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் த்ரூ அவுட் அவர் ஜர்னி. எங்கள் சைட்லேருந்து எங்களோட டோக்கன் ஆஃப் லவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிவ்அவேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல எங்களுக்கும் சந்தோஷம், ரிசீவ் பண்ணுறவங்களுக்குமே கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியும்ல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ பார்க்கணுன்னா சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.